நம்ம சரியாக 2 நாளைக்கு முன்னாடி அந்த போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சப்போஸ் நம்ம போர்டிங் பாயிண்ட்டில் ஏறல அப்படின்னாலும் அடுத்த 2 ஸ்டேஷனுக்கு வந்து டிடிஆர் வெயிட் பண்ணுவாங்க, இல்லை 1 hour வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த பேசஞ்சர்ஸ்க்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் பேசஞ்சர்ஸ்க்கு டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் February 17 அன்னைக்கு தினமலர் நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ IRCTC என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ போர்டிங் ஸ்டேஷனில் அந்த பேசஞ்சர்ஸ் ஏறலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வெயிட்டிங் லிஸ்ட் பேசஞ்சர் இல்லை வந்து RAC பேசஞ்சர்ஸ்க்கு டிக்கெட் அலாட் ஆயிரும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ TTE பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து கையில் ஒரு டேப் வந்து வச்சுருப்பாங்க, அந்த ஹேண்ட் ஹெல்ட் டெர்மினல்னு சொல்லுவாங்க, HHT டேப் சொல்லிட்டு. ஸோ அந்த டேப்ல என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் உங்கள் அந்த போர்டிங் ஸ்டேஷனில் நீங்கள் ஏறலை அப்படின்னா, டிடி வந்து மார்க் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு, அப்படி இல்லைனா RACயில் இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக அலாட் ஆயிரும். அண்ட் அலாட் ஆன உடனே உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வந்துடும், இந்த மாதிரி வந்து இந்த ஒரு சீட்டை வந்து இன்னொரு பேசஞ்சர்ஸ்க்கு வந்து அலாட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி. அதனால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஏஜென்ட் மூலயமா வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து ஏஜென்ட் மூலயமா புக் பண்ணாலுமே உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து கொடுத்து வைங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும். வந்து என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் கரெக்டாக போர்டிங் ஸ்டேஷன் வந்து எங்கே கொடுக்குறீங்களோ அங்கே கரெக்டாக ஏறுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 24 hours முன்னாடியே வந்து அந்த போர்டிங் ஸ்டேஷனை கரெக்டாக நீங்கள் எங்கே ஏற போகிறீங்களோ அங்கே வந்து மாற்றிடுங்க, மறந்துடாதீங்க. சப்போஸ் நீங்கள் போர்டிங் ஸ்டேஷன் வந்து மாற்றிட்டீங்க, இப்போ திரும்ப ஒரிஜினல் ஸ்டேஷன்லேருந்து நான் ஏறலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து ஏற முடியாது. ஸோ அந்த ஒரிஜினல் ஸ்டேஷன்லேருந்து அந்த போர்டிங் ஸ்டேஷன் வரைக்கும் பெனால்ட்டி வந்து போடுவாங்க அப்படின்றதையும் வந்து இந்த நியூஸ் பேப்பரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னை எக்மோர்லேருந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க வந்து தாம்பரம் ஸ்டேஷனில் ஏறணும் அப்படின்னா அவங்களுமே வந்து கண்டிப்பாக போர்டிங் ஸ்டேஷன் வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கணும் தாம்பரமுக்கு. ஸோ தாம்பரமில் கரெக்டாக ஏறிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் புக் பண்ணது வந்து எக்மோர் ஸ்டேஷனில் புக் பண்ணியிருக்கீங்க, பட் நான் தாம்பரமில் ஏறுறேன் அப்படின்னா அந்த இன்பிட்வீன் எக்மோர் டு தாம்பரம் வரப்போ அந்த டிடியை வந்து செக் பண்ணிவிட்டு அந்த மிஷினில் வந்து என்ட்ரு பண்ணிட்டாரு அப்படின்னா வந்து RAC இல்லை வெயிட்டிங் லிஸ்ட் பேசஞ்சர்ஸ்க்கு அலர்ட் ஆயிரும். உங்களுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்துடும். ஸோ உங்களால் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் தாம்பரம் ஸ்டேஷனில் ஏறி இது என்னோட சீட் தான் அப்படின்றத வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே நியூஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இந்த மாதிரி ரெகுலராக ரயில்வே அப்டேட் செய்யணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம Instagram மற்றும் Facebook பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.